இருக்க இருக்க கூட்டம் ரொம்ப லேடுவாடா இருக்கு. இந்த ஜீனுக்கே இந்த நிலைமைன்னா ராசவாட்ட நிலைமையை நினைச்சா என் உள்ளம் பதறுதே. ஆனா இந்த ராசவாட்டு மாதிரி நான் எங்கனையும் பார்க்கல. 10 ஆள் உட்காந்து பவுடர் ஓட்டாலும் இப்பதான் பட்டை ஓடுறா. என்னண்ணே என்னது தென்னம்பிள்ளைக்கு ஆண் பிள்ளை எதுன்னா பிடிச்சி பாரு, பாலையை பிடிச்சி பாருன்னு என்கிட்ட கேட்டாலும் கூட இப்போ 12 பேர் லூஸ் ஆத்துறேன். 13ஆம் லிஸ்ட்டில் டைரில் எழுதிக்கங்களா. வந்தார் ஒரு நாரதர். உண்மையிலே என் நண்பன் தான். பொன்னமராதி பக்கத்தில் உள்ள வையாபுரியில் பகலில் விறகு வெட்டுதல், மூட்டம் போடுதல், இது கேவலம் கிடையாதுப்பா. அதைத்தானே சொன்னேன். மாரியா பேசிட்டு போறான்னா அவனை பிடிச்சிக்கிட்டு ஏதாவது செய்யி. எருப்பா எங்களுக்கு தெரியாதா? பேச விடு, நான் எதுக்கு இருக்கேன். என் நண்பன் தான் செந்தில்குமரன். அப்போ எல்லாம் எங்கள் அண்ணன் முத்தப்பான்னே. அவர் சொன்னார், நாடக உலகத்திலே நான் அதிகமாக சந்தித்த ஒரு நாரதர்னா ஒன்று முத்துச்சிருப்பி, இன்னொன்று முத்தப்பா. ஆறுமு சித்தப்பா. நிறைய சண்டையில் தொட்டு போயிடுவேன். பேசாமல் இரு. இன்ன வரைக்கும் முத்தப்பான்னு சொன்னோம்னா ஒரு கைதட்டு வருது. ஏன்னா எத்தனையோ நாரதர் ஒரு கேள்விக்கு ஒரு பதிலே சொல்லுவாங்க. ஆனால் முத்தப்பான்னே ஒரு கேள்விக்கு ஒரு பதிலை சொல்லிவிட்டு வள்ளிட்டு கேட்பாங்க, இது உண்மையாம்மா? உண்மைதான் சாமி, பொய் அப்படி சொல்லிட்டு மறுபடியும் ஒரு பதிலை சொல்லுவார். ஒரு கேள்விக்கு 7 பதில் சொல்லக்கூடிய ஒரு நாரதர்னா முத்தப்பான்னே. முத்தப்பானை கெடுத்தது யாருன்னா நாடகம் பார்க்க வந்த ஆளுகிறேன். அதில் என்னென்னா முத்தப்பானை உள்ளே பாடி பவுடர் போட்டுக்கிட்டு இருப்பார். உள்ளே வந்து, தலைவா ஒரு கட்டிங்க போடுங்க தலைவா. உடனே முத்தப்பானே, கட்டிங்க தானே, அப்புறம் சாப்பிட்றேனே. போட்டாத்தேன் தலைவா சொல்லுன்னு இருக்கான். சாப்பிட்றோம். கடைசியில் ராசவாடி சீனு முடியறதுக்குள்ளே வர முடியாது. இப்படி கிடக்கும் தவளை மாதிரி. யாழை கலட்டுறதுக்கு ஒருத்தேன், அது கோலை கிடக்கு ஒருத்தேன். இதில் அதிகமாக பொழைச்சது யாருன்னா கான்ட்ராக்டுக்காரங்கிறேன். காலையில் போதே ஆயிடும். நத்தம் பஸ் ஸ்டாண்டில் முத்தப்பானை இறக்கி போட்டு பையில் 500 ரூபா வச்சுட்டு எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்படிலாம் நடந்துச்சுப்பா. ஆனால் முத்தப்பான்னே ஒழுக்கமான முறையிலே இருந்திருந்தால் இன்னைக்கு அதை குழந்தைகள்லாம் கஷ்டப்பட தேவையில்லை. குடி ஒரு கலைஞனையோ மனிதனையோ மொத்தத்தில் நீங்கள் எல்லாரும் என்ன வேலை பார்க்குறீங்க எனக்கு தெரியாது. அந்த வேலையை கவனம் செலுத்தாமல் இந்த தேர்தல் குடிச்சீங்கன்னா அந்த வேலையும் இழக்கலாம், உங்கள் குடும்பத்தை இழக்கலாம். கடைசியிலே பக்கத்து வீட்டுக்காரன் தான் உன் வீட்டை வேலை வாங்குற ஆளாத்தான் இருப்பேன். குடினால நீ வெத்துட்டியாப்ப இல்லை கைதட்டு போலதான் இருக்கு. என் கூட நடித்ததே எங்கள் அண்ணன் கோதமங்கலம் முத்துச்சிருப்பி. அந்த அண்ணனை நான் தான் சொல்லுவேன் ஆரம்பத்தில், நீ வந்து சூப்பர் சிங்கர் போவ சினிமாவில் பாடுவேன்னு. இன்ன வரைக்கும் எங்கள் அண்ணன் அந்த நன்றியை மறக்கலை. முத்துச்சிருப்பி டெய்லி யூடியூப்பில் பார்க்குது எங்கள் அண்ணன். அது இந்த மாதிரி நாடக மேடையிலே ஒரு நாரதர் ராஜவாட்டா முத லோகிதாசன் போட்டது எங்கள் அண்ணன் முத்துச்சிருப்பி. அந்த முத்துச்சிருப்பி அண்ணனை என் உறவுகள் பூரா நாடகத்திலே ரசித்து ரசித்து உச்சத்துக்கு கொண்டு போனாங்க. இன்னைக்கு முத்துச்சிருப்பி அண்ணன் ஒரு நாளைக்கு ஒரு நாடு போகிறார். ஒரு வாரத்துக்கு முன்னாடி போன் அடித்தேன், எங்கேனே இருக்கேன் தம்பி, இலங்கையில் பாடிக்கிட்டு இருக்கேன். 10 நாளைக்கு முன்னாடி போன் அடித்தேன், தம்பி அமெரிக்காவில் இருக்கேன், ஆஸ்திரேலியா இருக்கேன்றேன். நான் இன்னும் இந்த சிங்கமுனாரியை தாண்ட முடியல. காரணம் புத்திரக்கட்டு பாண்டி. எப்படி தாண்டுவேன்? எப்படி என்னை தாண்ட விடுவேன்? ஏமேன் காலேன் தூதேன் யமகண்டேன் நீலகண்டேன் புதுக்கோட்டை தாளம். செந்தில்குமார் என்னை சொல்றார், ஒருவனுக்கு இருந்தே வந்தா தெரியுமா, எதுக்கு நீ நாடகத்துக்கு வர்ற? என் குணம் உனக்கு தெரியாம தெரியுற. இன்னைக்கு நத்தத்துல விடிஞ்சா தெரியும். எங்கன 1 ரூபா 2 ரூபா விழுந்து கிடக்கணும். இல்ல என்ன நடக்குன்னு எனக்கே தெரியாது. எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. நானும் எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே. எப்ப வருவாரோ வருவார் என்று எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவல்காரே. எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவல்காரே. அவர் வருவார், சாமியார் வருவார் வருவாரோ என்று சொல்லி எதிர்பார்த்து நிற்கின்றேன் காவக்காரே காவக்காரே கோவக்காரே.
மரம் ஜாதி வச்சா தென்னை மரம் ஜாதிக்கொரு தேங்காய் காப்பதில்லை கொள்ளையில வச்ச முள்ள குளம் பார்த்து பூப்பதில்லை தேடி அன்பால் ஒன்று கூடி சேர்வது காதல் தானே பிரிப்பது பாவம் தானே வெட்ட வெட்ட தலைக்கும் கோடி என்ன கோடி கூறம்மா வெட்ட வெட்ட தலைக்கும் கொடி என்ன கொடி கூறம்மா விலகி கேளம்மா காதல் கொடி ஒடுகுற வண்டியோட ஒத்துமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒன்ன விரைஞ்சா என்னவாகு எண்ணி பாரு ஒடுகிற வண்டி ஓதம் என் வசனம் மறந்து வச்சா ஏன் உனக்கு பேசுறது மறந்து வச்சா என்ன தெரியும்னு இங்க வர்ற நீ என்ன தெரியும்னு வந்திருக்க இதுவரையும் உன் பருப்பு வெந்திருக்கான் ஆ, இனிமேல் வேகாது அது முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஏன் சிலிண்டர் காலியாயிருச்சா அதனாலதான் நீ இங்க வந்திருக்க அப்படியா உப்பு தண்ணியில் வேக போட்டிருக்கியா முறை வருதா உப்பு தண்ணியில வேக போட்டோம்னா அது சரியா வராது நல்ல தண்ணியில வேக போடுவே நீ வேக போட்டது ரேஷன் பருப்பா இருக்கும் ஏய் முட்டை கலப்ப என்ன பேசணுமோ அதை பேசு என்ன? என்ன யாருங்கிற முதல்ல தெரிஞ்சுக்க நான் யாருன்னு தெரியுமா உனக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டு என்ன தாஜிலாரத போய் சொல்லவா ஏ கணக்கெடுக்க போறியா நீ யாரா இருந்தா எனக்கு என்ன இங்க என்ன பண்ற நீ இங்க என்ன பண்றேன்னு நான் பருத்தி பால் கிட்ட என்ன பண்ண போறேன்? அப்படி சொல்லு கிண்டுற பருத்தி பாலா இருந்தாலும் பருத்தி இவ்வளவு பேர்ல பருத்தி பால் எதுல இருந்து வருது பருத்தி பால் எதுல இருந்து வருது எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலு என்னது எட்டுக்கால் பூச்சிக்கு எத்தனை காலுன்னு தாங்கள் சொல்லுவதிலே பதில் இருக்கு மிஸ்டர் நீ மூஞ்சூர் சொல்றதுலயே பண்ணி இருக்கிறா முட்டை கலப்ப சாமின்னு வாக்குனேன் அப்புறம் மூக்கந்தன் அந்த செந்தில் ஒரே அறையில பல்லு கீழே விழுந்து போயிடும் அதெல்லாம் கவனமா உன் ஏரியால வச்சுக்க. வச்சுக்க அதெல்லாம் ஆ? நத்தத்துல ஏய் விட்டு. எதுல நீ ஏவுறது புள்ளி வைக்கிற சூனி வைக்கிறது கார் வாங்கி கார் வைக்கிற எலுமிச்சம்பளத்தை 11 ரூபா கொடுத்தாது வாங்கியாந்து உன் வீட்டுக்கிட்ட வச்சுட்டு போயிருவேன் ஏன் பண்ணிக்க நான் ஜூஸ் போட்டு குடிச்சிருவேன் நீ ஏவி விட்டுட்டு போனீங்கன்னா நான் தாவி விட்டுட்டு போயிருவேன் என்ன தெரியும் நீ என்ன தெரியும்னு இங்க வந்திருக்க எனக்கு எல்லாமே தெரியும் அனைத்தும் தெரிந்திருந்தால் எழுதும் பாட்டிலே பிழை இருக்காது என்ற அர்த்தமா அப்படின்னு எங்க கேட்டாங்க கேட்டவன்ட்ட போய் கேளு எவன் கேட்டா எனக்கு என்ன பூதேவி பூரா என்னுடைய உறவுகள் இப்ப பாரு கைதட்ட சொல்லவா கைதட்டுங்க நல்ல விஷயம் தான். ஆள. அருமையான விஷயம் இது தூக்கத்துல இருக்கான்னு செக் பண்ணிக்கிட்டே இருப்பேன் சும்மா இல்ல. எழுப்பி விட்டேங்கிறது தெரியுது அதனால கை நான் தேவா. தட்டுறது மிக உயர்ந்த தட்டு வாட்டர் முல்லைன் திவாகர் இருக்காருல்ல ஆ. பாத்திருக்கீங்களா அது திவாகர் சித்திமயன் தான் நான் அவன் வந்து யூடியூப்ல லூஸ் ஆக்குவேன் நான் மேடல் லூஸ் ஆக்குவேன் தங்கச்சி அவருக்கு கொடுத்துருக்க இந்தா எடியப்பா நேத்தேன் திறந்தேன் கடை சரி நல்ல விஷயங்க சிறப்பா பேசுறீங்க நல்லா பேசுறீங்க சிறப்பா உங்கள்ட்ட ஆ? சிறப்பாக அதான் உன் செருப்பு எடுத்துட்டு போயிட்டாளு ஓ அங்கே கதையில் எடுத்துட்டு போயினாலா இல்லையா சிறப்பாவா நீ கை கொடுக்கும் போதே மோதிரத்தை எடுத்துட்டு போயிட்டாங்கிற விஷயம் எனக்கு தெரியும் நீ ஏன் செருப்பை சொல்ற ஆ? மோதிரத்தை பிடிக்கிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லு கை கொடுக்கும் போது அது என்ன அங்கே போய் மறைக்கிற செருப்பு கொண்டு போயிட்டாங்கன்னு கையில் உள்ள மோதிரம் போச்சா இல்லையா இது முத்தூட்டு ஃபைனான்ஸ்ல கலந்தது தானே இந்த மாலை ஆமா நீ வந்து வாங்கி கொடுத்ததுனால நான் வாங்கிட்டேனா இல்லையா அந்த ஓனர் போட்டா அவர் கேரளாக்காரதேன் எங்க சித்தப்பாதேன் உங்க சித்தப்பா தான் அக்கா மகளை கொடுத்துருக்காப்ல முறகட்ட வேலை சித்தப்பா அந்த ஆளை சொன்னேன் உங்களை சொல்ல முறகட்ட பயில இருந்ததுனால தானே நீ முறை தவிட தடுமாறி கொடுத்துருக்க ஏன் முறகட்ட வேண்டேன் முறை கெட்டு போயிருந்தோம்னா முறகட்ட பயில தான் பால் பொங்கி அது திறஞ்சால் முறகட்டு போயிடும் ஆமா அதனாலதான் அதுக்கு பேரு முறகட்ட போகும். முறை கெடாது பால் எப்போதுமே பொங்கி வெளியில வழியணும் அதான் பால் பானை பொங்கணுங்கிறது நீ மயிறு ஆமா உண்மையை சொல்ல பெரிய மனுஷன் பார்க்க மாட்டேன் பொழுதுனைக்கு இப்படி இப்படி ஏய். பெரிய ஏசுதாஸ் மயன் உனக்கு உண்மையை சொன்னா என்ன எரியுது பால் பொங்கணும் பால் பானை பொங்கணும் பட்டி பெருகணும் பால் பானை பொங்கணும் ஏன் பட்டியை பெருக சொன்னாங்க பட்டி ஏன் பெருகுது அப்படின்னா பட்டி என்றால் ஆடு மாடு கோழி குஞ்சு கோச்சிட்டு போறா ஆமா அவர் கோச்சிட்டு போனா யாரும் நம்ம பூக்குழி இறங்க மாட்டாங்கல்ல அங்கே போய் டீ சாப்பிட்டு படுத்து கிடக்கான் அதை போய்கிட்டு சொல்லுங்க பட்டி ஏன் பால் பொங்குது பால் பொங்கணும் பட்டி பெருகணும்னா ஆடு மட்டும் இல்ல மாடும் சேர்த்துதான் பட்டி பெருகணும்னா ஆடு மாடெல்லாம் பெருகணும் அப்படிங்கிற தன்மைங்க ஏன்னா காரணம் இருக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணம் இருக்கு சரி நல்ல விஷயம் இந்த இடம் என்ன இடம் நத்தம் மேடை 1000 மாடு நத்த மேடை வேலிமலை சாரல் அப்படி சொல்லுங்க வேலிமலை சாரல் இப்படி இப்படி பேசுற போதே நல்லா இருக்கான் வாதி பிராந்தி என்னது நீ தான் சொன்ன வாந்திட்டு ஏண்டா பிராந்தியை குடிச்சாத்தே வாந்தி வர்றேன் வாந்தின்னு கேட்டிருந்தா நீ பிராந்திக்கு போட்டு காது ஏக்காதுங்க 3 மணிக்கு வாதி பிரதிவாதி ஆமா வாதினா என்ன நீங்க நம்ம 2 வரும் நான் பேசும்போது நான் பேசணும் வாங்கி பேசணும் ஏய் நான் பேசும்போது நீ பேசுனா எப்படி கேட்கும் 2 பேரும் லூஸ்ன்றாங்க சொல்லுவாளா இல்லையா மாத்தி மாத்தி அப்ப நான் கேட்கும் பொழுது சொல்லணும்
நீங்க சொல்லும் போது நீங்க கேட்கணும். அப்படி சொல்லுங்க. இப்ப பாருங்க நான் அருமையா பேசுறேன். எப்படிதாங்க இருக்கடா? நல்லா இருப்பேன். சரிங்க. வேள்விமலை சாரல் ஆமா. அப்படின்னு பேர் வர காரணம் பச்சால்ட்டு தான் கேட்கணும். நான் இப்ப பிறக்கல, நான் இப்ப சின்ன புத்துரு. சின்ன பிள்ளையா இருக்கும்போது வச்சுட்டாங்க. பத்திரத்துல வேலிமலை சாரன்னு எங்க அப்பா வச்சிருக்காரு. யாரு வச்சது? எங்க அப்பா பத்திரம் வச்சிருக்காரு. இல்ல யாரு வச்ச? ஏய், இது என்ன உங்க அப்பா வச்சிருக்காரா? ஆமா. இந்த இடம் உங்களுக்கு சொந்தமா இருந்தா பட்டா சிட்டா நகல்னு சொல்லக்கூடிய சாட்சி இருக்கணும்ல? இருக்கு. என்ன வச்சிருக்கிய? அத்தாச்சி. யாரு வச்சிருக்கிறது? தொங்காசு இல்ல, இவன் இழுத்து விட்டு இல்ல போயிடுவாங்க. யாரு வச்சிருக்கிறதுன்னு அத்தாச்சி வந்து ஊர் பிரசிடண்ட் வச்சிருந்தாரு. ஆ. அப்புறம் மறு எலெக்ஷன்ல தோத்து போனதுனால கிளருக்கு வச்சுக்கிட்டாரு. ஏன்னா கிளருக்கு பிரசிடண்ட் அடிச்சு காலி பண்ணிட்டாரு. அடுத்து அவர் வச்சிருந்தாரு. அப்புறம் ஒரு ஆ. இடம் அளக்கிறவர் வச்சிருந்தாரு. யார? அத்தாச்சிய. சரி. அடுத்து புலக்கிறவர் வச்சிருந்தாரு. எதை? வேறு கட்டிய புலக்கிறவர் வச்சிருந்தாரு. எதன்னு கேட்டு? அத்தாச்சிய. சரிங்க. இப்ப மூட்டம் போடுறவர் வச்சிருக்காரு செந்தில் குமரன். சரி வையாவரி. சரி, அது இருக்கட்டுங்க. இப்ப யாரு வச்சிருக்கேன்னு கேட்டேன். இந்நேரத்துல போக முடியாது, ஓடிடுவாங்க இப்ப இருட்டு. நீ தானே வச்சிருக்க? டேய் அண்ணன் முண்டாட்டி அத்தாச்சி தாய் மாதிரி. நான் சொன்னது இடத்தோட பத்திரத்தை. போடா சாட்சி இட்டனா போட்டுக்கணுமா இல்லையா? போட தெரியாது, மொட்டை நாக்கு. மொட்டனா